என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த வாராகி உன் உயிரினும் மேலான உறவை உன்னை விடம் வந்து சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். அந்த உறவானவரை நீ விட்டு விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் இன்று அவரை சந்திக்கத்தான் போகிறாய் என்று. என் தங்கமே, தொடர் துயரத்தாலும் கஷ்டங்களாலும் இதனால் வரையிலும் எழவே முடியவில்லையே என்று வீழ்ந்து விட்டாயோ? யார் சொன்னது நீ வீழ்ந்து விட்டாய் என்று? என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாடத்தை கற்று தேர்ந்திருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாடத்தினிலே முதல் மதிப்பெண்ணை பெற்று இப்பொழுது உனக்கான வேண்டுதலை நிறைவேறுவதற்கும் இந்த வாராகி தாய் அருளையும் ஆசியும் உனக்கு வழங்கிவிட்டேன். நடப்பது யாவையும் பார்த்து இனி பயமும் பதற்றமும் அடைய வேண்டாம். கலங்காதே என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வலியும் ரணத்தையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நீ சிந்திக்கிறாய். அந்த வலியையும் ரணத்தையும் இப்பொழுது உன் உயிருக்கு மேலான அந்த உறவானவரை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக வந்து விட்டார். உனக்கு துணையாக யாருமே இல்லை என்றுதானே நீ யோசித்து கொண்டே இருந்தாய். யார் சொன்னது உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று? உன் உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு உன் தாய் வராகி இருக்கும் பொழுது நீ யாரை எதற்காக நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய்? வெற்றியின் பக்கம் நான் இருக்கும் பொழுது, உன்னை சந்தோஷப்படுத்த நான் இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே என் தங்கமே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளைகளை அங்கு காப்பாற்றாமல் நான் இருக்கக்கூடாது என்பதற்காக ஓடோடி வந்து விட்டேன். நாம் தினம் தினம் ஒன்றை இழக்கின்றோம், அதற்கு பதிலாக ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் எதை இழக்கின்றோம் என்பதை நினைத்துதான் உன் வாழ்க்கையில் நீ வருத்தங்கள் அதிகமாக அடைந்து கொண்டு இருக்கின்றாய். எதிர்பார்த்த காத்திருந்த தருணங்கள் காணாமல் போய்கொண்டே இருக்கின்றதை நானும் என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று நீ யோசிக்கிறாய். நீ சிந்திப்பது எனக்கு புரிகிறது. உன் யோசனையில் இந்த வராகி தாயை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையை வளப்படுத்தாமல் இருப்பேனா? இதோ கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து கேட்டாயோ அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். ஒரு உண்மையான உறவு என்பது நீ விடும் மூச்சை போல் அல்லவா? அந்த மூச்சு இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. அதுபோலத்தான் அந்த உறவு இல்லாமலும் உன்னால் வாழ முடியாது. நம்மை விட்டு உறவுகள் போய்விட்டார்களே என்று நீ கவலை அடைய வேண்டாம். விலகிய அந்த உறவு உன்னை உண்மையிலே நேசித்திருந்தால் நிச்சயமாக உன்னை உதாசீனப்படுத்திவிட்டு செல்ல மாட்டார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ சரியான இலக்கை அடைவதற்கு சரியான ஒரு செயல் திட்டத்தை வகுத்துதான் ஆக வேண்டும். தயக்கமும் பதற்றம்தான் அதற்கு முதல் எதிரியாக இருக்கின்றது. அந்த தயக்கத்தையும் பதற்றத்தையும் ஓரம் கட்டிவிட்டு உன் முதலடியை எடுத்து வை. 1000 தொலைவுக்கு அப்பாற்பட்டு நீ அங்கு இருந்து கொண்டு அம்மா என்று அழைத்தாலும் சரி, இந்த தாய் வராகி என்னாவென்று கேட்பதற்கும் உன் வாழ்க்கையே அங்கு உனக்கு துணையாக வருவதற்கும் வந்து கொண்டுதான் இருக்கின்றாள். நாம் வெறுப்பை அங்கு அவர்களுக்கு கொடுத்து விட்டோமோ என்று எண்ண வேண்டாம் என் தங்கமே. உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் பொழுது நீ எதற்குமே மனம் அருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமோ அடையாதே. எத்தனை சோகங்களைத்தான் நான் தாங்குவது? அளவுக்கு மீறிய ஆபத்துக்கள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றதே. நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று மனதை தளரச் செய்து கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே. மனதில் ஏற்படும் காயங்களால் மட்டும்தான் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியும்.
ஆனால் சில சமயத்தில் அந்த வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துவிட்டால் மற்றவர்கள் முன் நடித்து காட்டிக் கொண்டு இருக்க வேண்டியதிருக்கிறது. வலிக்கவே இல்லை என்ற ஒரு நிலையும் உனக்கு தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதுதான் உனக்கு மிகுந்த வலியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நாம் கடமையை எவ்வளவு பொறுமையாகவும் செம்மையாகவும் ஆற்றிக்கொண்டு இருந்தாலும் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதில் உணர்ந்துவிட்டு நாம் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா பாரத்தையும் இந்த வராகி மேல் போட்டுவிட்டு நாம் கடமையும் பொறுப்பையும் தட்டி கழிக்காமல் நாம் எவ்வளவு காரியத்தை செய்தாலும் இந்த தாய் இருக்கின்றாள் என்று சுமைகளை அவள் மீது செலுத்திவிடு. என் பிள்ளையே, பாரங்களை சுமப்பதனால் எனக்கு வலிக்குமோ என்று நீ எண்ணி விடாதே. உன் பாரத்தை சுமப்பதற்காகவே நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை யாவையும் பார்த்து இனி நான் உனக்கு செய்வேனா மாட்டேனா என்று எண்ண வேண்டாம். உன் உறவானவரை உன்னிடத்தில் ஒப்படைத்து உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் பட்ட வழிகளை எல்லாம் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து விட்டேன். ரணமாக இருந்து விட்டாய். அத்தனைக்கும் நான் ஒரு முடிவுரை கட்டி உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் தளர்ந்து விடாதே. வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது, நியாய தீர்ப்பின் பக்கம் நீ இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் அது நடக்கவில்லையே என்று யோசிக்காதே. எனக்கானது கண்டிப்பாக என் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டுப்பார். ஒவ்வொரு செயலையும் உனக்காக உன் கூடவே செய்து வைத்திருக்கும் பொழுது அந்த திருப்பத்தில் அனுபவத்தை மட்டுமல்ல உனக்கு வெற்றியும் தருவதற்காகத்தான் இந்த வராகி தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை யாவையும் பார்த்து நீ நமக்கெல்லாம் நல்லது நடக்குமோ என்ற நிலையை தாண்டி நமக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது என்று மீண்டும் மீண்டும் உன் மனதிலே உரைத்து கொண்டே இரு. அப்படி உன் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் உன்னை அறியாமலே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதை நீ உணர்வாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது கடக்கின்ற தூரத்தை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்படாதே. உன்னை கடக்க வைப்பதே இந்த வராகியாக இருக்கும் பொழுது உன்னை கவலைப்பட வைத்து விடுவேனோ என்று நினைத்து கொள்ளாதே. எல்லா விஷயத்திலும் என் பிள்ளைகளுக்கான நிலையை தாண்டி உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ யாருக்காகவும் எதற்காகவும் எந்த முடிவை எடுப்பதற்காகவும் நீ தயங்கவே வேண்டாம். அந்த முடிவினில் உறுதியாக நான் இருக்கும் பொழுது, அந்த முடிவையே உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே மனம் வருந்துகிறாய்? உன் முடிவாக அல்ல, உன் தைரியமாக இருந்து உன்னை நான் வழிநடத்துகின்றேன். எல்லாம் இந்த தாயின் அருளால் நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.